அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்கன்னா, உங்களால் இப்போ இந்த புது டேக்ஸ் ரெஜிம் மூலமாக உங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா, இந்த 5000 ரூபாயை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டான ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மாதந்தோறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 5 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து 3 லட்சம் ரூபா. ஆவரேஜாக மார்க்கெட் வந்து 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஈவன் தென் நம்ம கேல்குலேஷனுக்கு ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துட்டோம்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போகிற தொகை வந்து 3 லட்சம் ரூபா. ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த 5 வருஷத்தில் எஸ்ஐபியில் 13%ல் ஒரு 1,20,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட தொகை வந்து 4,20,000 ரூபா இருக்கும். ஆனால் நம்ம எதனால் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது பின்னாடி தான் நடக்கும். இப்போ இதே தொகையை, இதே 5000 ரூபாயை நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து 6 லட்சம் ரூபா. இதே 13% ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம கேல்குலேஷனில் போடுறோம். ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸோட அமௌண்ட் மட்டுமே 6,20,000 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து 6 லட்சம் ரூபா. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற தொகை வந்து டபுள் த அமௌண்ட், அட்மோஸ்ட் 12,20,000 ரூபா 13% ரிட்டர்ன்ஸில் கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை இன்றைக்கி இருக்கிற சேலரி கிளாஸ் பீப்புள் யாரெல்லாம் புது டேக்ஸ் ரெஜிமில் போகிறீங்க அப்படின்னா, உங்களோட சம்பளத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னா, இதை வந்து அமௌண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு சேமிக்க ஆரம்பிங்க. இது சேமிக்கிறது மூலமாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களோட லாங் டேர்ம் கோலான உங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கலாம், உங்கள் பசங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா, நான் வருஷம் வெக்கேஷன் போகணும் அப்படின்னா, இந்த தொகையை முதலீடாக போட்டுட்டு அதுலேருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக எடுத்துட்டு உங்களோட நெக்ஸ்ட் கோலான லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த தொகை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்.